வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் அகமத் ப்ரோவோட லாஃப்ட் தான் விசிட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக வேறு ஒரு கர்ண பேர் வாங்குறதுக்காண்டி போயிருந்தோம் நம்ம சப்ஸ்கிரைபரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஸோ இவங்க சொல்லியிருந்தாங்க, ப்ரோ புதுசாக ஒரு 4 புறா எடுத்துக்கிறோம் அப்படின்னு. ஸோ இவங்க லாஃப்ட்டையும் அப்படி விசிட் பண்ணிடலாம், போகிற வழி தான் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம் மக்களே. இந்த பாருங்கள், இந்த கட்டமூக்கு, அதுக்கப்புறம் பின்னால் இன்றைக்கி பாருங்கள் பியூட்டி ஹோமர், அதே மாதிரி இன்னொரு கட்டமூக்கு மேடு இது தனியாக எடுத்துருக்காங்க. இது போக கொஞ்சம் கர்ண பட்டாசும் எடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம மெயினாக பார்க்க வந்து இந்த கட்டமூக்கு தான் மக்களே. ஸோ நேரில் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் போயிருந்தோம். ரெண்டுமே நல்லா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃபீமேல் வந்து மதுரை கட்டமூக்கு இருக்கலாம், அந்த லைனேஜில் உள்ளது மக்களே. மேல் வந்து நார்மல் கட்டமூக்கில் உள்ளது தான். ஸோ ரெண்டும் வேறு இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கர்ணை பாருங்கள், இந்த ரெட் கலரில் இருக்குது, இது வந்து அவங்க ஃப்ரெண்டு அப்போ தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்தோம். இதுக்கேற்ற ஃபீமேலும் இருக்குது, அதை அடுத்ததில் பார்க்கலாம். இந்த கட்டமூக்கு ரெண்டும் தனித்தனியாக தான் இருந்துச்சு. ஃபீமேல் வந்து வேற ஒரு மேலோட பேர் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் அது இப்போ இன்னொரு கூண்டுக்கு மாற்றி தனியாக வச்சுருக்குறாங்க. ஸோ பேர் ஆயிடுச்சுன்னா அந்த கூண்டில் விட்டுருவாங்க. எங்களோட பழைய லாஃப்ட் வீடியோ, நம்ம லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுபோக புதுசாக கோழி இப்போ நிறைய வாங்கி விட்ருக்காங்க மக்களே. ஸோ அந்த கோழி இருக்கிற இடத்துலேயே சிறுசாக ஒரு கேஜி செட்டப் பண்ணி அதுலேயும் ஒரு 4 புறா கிட்ட விட்டுருக்குறாங்க. ஸோ கோழி எல்லாம் சொனாலி கோழி குஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. அது போக செம்பரியாடும் சேம் பிளேஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் போனப்போ வெள்ளாடு தான் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி செம்பரியாடும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறாங்க. பாருங்கள், இதில் கிடைக்கிறதுல வந்து கர்ணை, ஒரு ரோமரு, அதேபோல் ஒரு 2 சாதாவும் இருந்துச்சு. கூடிய சீக்கிரத்தில் புறா எல்லாம் வெளியே போயிட்டு உள்ளே வர்ற மாதிரி, பறந்து இறங்குற மாதிரி செட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வாத்து பார்த்த மக்கள், இது பாருங்கள், இது வந்து கேரளாவில் வாங்கின வாத்து தான், கேரளா நாட்டு வாத்து. சும்மா சூப்பராக இருந்துச்சு கலரு, எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அது போக இன்னும் ஒரு 3 வெரைட்டி ஆஃப் வாத்து இருந்துச்சு. பட் நம்ம 4ல் 3 தான் கவர் பண்ணியிருக்கிறோம். திரும்ப கின்னி கோழி இருந்துச்சு மக்களே. போனாட்டி போனப்போ கின்னி கோழி இருந்துச்சு, பட் நம்ம கவர் பண்ணலை. இந்த வாத்து சொன்னால ஃபஸ்ட்டு போது பாருங்கள், 2 ஒயிட்டு. இந்த 2 வந்து நம்ம பார்த்த அந்த கேரளா. இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்குல்ல ஒயிட்டு, அது வந்து கூஸ் வாத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டு வாத்து. ஸோ அது போக இன்னொன்று கிடந்துச்சு, பட் அதை நம்ம கவர் பண்ணலை. நான் கின்னி கோழி எடுத்ததில் அதை மறந்துட்டேன். ஸோ அடுத்த வாட்டி போகணுன்னா அதையும் கவர் பண்ணுறேன் மக்களே. அது போக இந்த வாட்டி தான் நான் பார்த்தேன், தொட்டி ஒன்று இருந்துச்சுல்ல. ஸோ குளிக்கிற தொட்டி ஒன்று இருந்துச்சு, அது பக்கத்துலேயே கிணறு இருந்துச்சு. ஸோ சும்மா எட்டி பார்க்கலான்னு பார்த்தா உள்ள மீன் போட்டிருக்காங்க மக்களே. டேங்க் கிளீனரு, கொய்க்காரு, ஜிலேபி, அது போக ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ்ஷும் இருந்துச்சு. ஸோ நம்ம கேமராவில் அந்த அளவுக்கு கவர் ஆகலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். ஃபைனலாக அவங்க லாஃப்ட்டில் ஒரு 3 புறாக்கு லைட்டாக சிக்காக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம தேத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம். பட் சோகம் என்னென்னா, அந்த மொஸ்கி வந்து ரொம்ப கோல்டு, ஹெவி கோல்டு. திரும்ப ஒரு கர்ண பட்டாவும் ஹை ஃப்ளையர் பட்டாவும் இருந்துச்சு. ஸோ அது மேபி தேரும்னு நினைக்கிறேன். பட் நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கல, இந்த மொஸ்கி வந்து இறந்துருச்சு மக்களே. ஏன்னா பெட்டி இல்லை, நம்ம பையில் போட்டு தான் கொண்டு வந்தோம். ஸோ மூச்சு விடாமல் இறந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராச்சும் கோல்டு எடுத்திங்கன்னா பாக்ஸில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.